ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் அனிதா சக்தி. ஒரு தாயும் 4 பிள்ளைகளும் எபிசோட் நம்பர் 10. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம். இந்த சில்லி பவுடரை இப்படி எடுத்து இதுக்குள்ள ஃபில் பண்ணணும். இப்படிதான். என்னம்மா பண்றீங்க நீங்க? அந்த ஒத்த கண்ணு மாதிரி நம்ம லைஃப்ல நிறைய பேர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்க கத்தி கோடாரியெல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்ல. இது இருந்தா போதும். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன், கவனமா பாரு. பாத்துட்டியா? இது மாதிரி நீயும் பண்ணு. வாவ்! செம்மையா வருதுமா. இது மட்டும் கண்ணில் பட்டா ஆள் காலி. பாஸ், அந்த பொம்பளையால என்னோட ரைட் ஹேண்ட் எப்படி அநியாயமா செத்து போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளை இது வரைக்கும் விட்டு வச்சது பெரிய தப்பு. நீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அவளை ஏன் இவ்வளவு தூரம் போக விடுறீங்க? என்ன மத்த பொண்ணுங்க மாதிரி அவ இல்ல. அவ கொஞ்சம் டிஃபிகல்ட். நீங்க டிஃபிகல்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவ ரொம்ப தூரத்துக்கு போயிட்டே இருக்கா. இப்படியே விட்டுட்டீங்கன்னா அப்புறம் நம்ம தான் நடுத்தரப்புக்கு வரணும். என்ன, மன்னிச்சிருங்க பாஸ். இந்த விஷயத்த லீகலாவே நான் முடிச்சு காட்டுறேன். நான் சொல்ற விஷயங்கள் அப்படியே ஃபாலோ பண்ண. அவளை இனி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஹீரோயினி அவங்களோட சீக்ரெட் ரெசிபி செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப நம்மளோட ஹீரோவும் ஹெல்ப் பண்றதுக்காக கையை விடுவாரு. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஸ்மைலிங்கோட ரொமான்டிக் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதை அவங்களோட பொண்ணை நோட் பண்ணிடுவா. இவங்களுக்குள்ள என்னதான் நடக்குது இரு அப்படின்னு சொல்லி கிளம்பி ஓடிடுவா. அந்த நேரம் பார்த்து நம்மளோட வை அந்த இடத்துக்கு வந்துருவாரு. நீங்களா? இங்க எப்படி? வாங்க வாங்க. என்ன விஷயமா திடீர்னு எங்க ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்க? எல்லா ஹோட்டலையும் நாங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கோம், கிளீனா இருக்கான்னு சொல்லிட்டு. உங்க கிச்சனையும் நான் பார்க்கணும். தாராளமா பாருங்க. உங்களுக்கு மக்கள் மேல எவ்வளோ அன்பு அக்கறை. வாங்க வாங்க, தாராளமா வந்து செக் பண்ணிக்கோங்க. நாங்க எப்பயுமே எங்க கிச்சனை நீட்டா தான் வச்சிருப்போம். வந்துட்டானா? பாருங்க, எல்லாமே சுத்தமா தான் இருக்கு. நாங்க டெய்லி ஃப்ரெஷ்ஷானதை மட்டும் தான் யூஸ் பண்றோம். பார்த்தாலே அது நல்லா தெரியுது. நீங்க ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம், நான் புதுசா ஒரு டிஷ் செஞ்சிருக்கேன், போர்க் கறியில. நீங்க அதை டேஸ்ட் பண்றீங்களா? கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறியை எடுத்து சூடா இருக்குன்றதுக்காக ஓதிட்டு இருப்பாங்க. அடிப்பாவே, அவனுக்கு ஊட்ட போறாளா? நான் பக்கத்துல இருக்கும் போதே நல்லா இருக்கா? இதெல்லாம் நான் பார்க்கணும், என் தலையில எழுதிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் உங்களை நான் மிஸ் ஏன் கூப்பிடலாமா? ஏன் நானே அப்படி கூப்பிட்டதில்ல. இவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்படி கூப்பிடணும் தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க. எனக்கு வேணும் தாண்டி இதெல்லாம். சரி, நான் வந்த வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், நான் செஞ்சிருக்க டிஷ் நீங்க வீட்டுக்கும் கொண்டு போய் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி. அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயினே அவங்க செஞ்சிருக்க ரெசிபியை பார்சல் பண்ணி ஒரு கோடையில வச்சு, இந்தாங்க, இது பத்திரமா ஸ்லோவா கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அதை அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. தேங்க்யூ. நாங்க 2 பேரும் எங்க இருந்தாலும் மூக்கு வைத்த மாதிரி வந்துடுறோம். இருடா, உன் கும்பிடி தான் போறோம் ஒரு நாள். அவரு கிளம்பிடுவாரு. நம்மளோட ஹீரோக்கு அப்பத்துல இருந்தே அப்செட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும். இதே நினைப்போட உட்காந்துட்டு இருப்பாரு. தம்பி இங்கதான்டா இருக்காரு, சீக்கிரமா. ஜோ, காசுல பேச கொஞ்சம் ஏந்திரியா. நீங்க 2 பேரும் ஏன் இப்படி கத்திட்டே வரீங்க? பொறுமையா பேச தெரியாதா உங்களுக்கு? நான் பயந்துட்டேன். அதெல்லாம் பயப்படுவீங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எங்க அம்மாவை நீ லவ் பண்றேன்னு எங்களுக்கு தெரியும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நடிக்காதையா, நீ என் லிட்டில் டேடி ஆக போற. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். சப்போர்ட்டா? நீங்களா? அதுதான் உங்க ஆத்தா எப்ப பார்த்தாலும் அவனையே தான் லைக் பண்றாளே, அவனும் அவளை விட மாட்டேன்றா. எங்க இருந்து என்ன விரும்புறது? இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. நடக்கும். நாங்க 2 பேரும் நடத்தி காட்டுவோம். நீதான் எங்களுக்கு தகப்ப. புரிஞ்சுதா உனக்கு? இதோட ஹார்ட் பீட் நல்லா தான் இருக்கு. என்ன பண்றாங்க இவங்க 2 பேரும்? இதோட ஹார்ட் பீட்டும் நல்லா தான் இருக்கு. இவங்க 2 பேரும் ஜோடி சேர ஆசைப்படுறாங்க. முடிஞ்சது. ஏன்னாங்க, நோய் ரொம்ப முத்தி போச்சுங்களாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களோட பன்னிக்குட்டிங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகாது. அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க என்ன பண்ணணும்னா, நோய் பட்டிருக்க பன்னிக்குட்டியை மட்டும் தனிமைப்படுத்தி வைக்கணும். அப்படி பண்ணும்போது நோயோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி சுத்தமா இல்லாமலே போயிடும். நீங்க நோய்வாய்ப்பட்டிருக்க பன்னிக்குட்டிங்களுக்காக பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும், அதுங்களை சந்தோஷமா வச்சுக்கணும். அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சது. ஹே, ரொம்ப அழகா சொன்னீங்க. எங்க பிரச்சனையை தீர்த்துட்டீங்க. இந்த குடும்பத்தை நம்பாதீங்க. இது பொய்க்கார குடும்பம். இவ வேஷக்காரி. இவளை அரெஸ்ட் பண்ணோம். இவன் ஒரு சொங்கி மாமா. இதுங்கெல்லாம் ப்ராஸ்டியூட் பண்ற குடும்பம். இதுங்களெல்லாம் நம்பி நீங்கெல்லாம் எதுவும் செய்யாதீங்க. புரிஞ்சுதா? இவங்கெல்லாம் பொய்க்கார குடும்பம். என் அம்மாவை எப்படி சொல்லாத. என்னடா சொல்லாத? அதுதானே உண்மை. இவங்கெல்லாம் ப்ராஸ்டியூட் பண்ற லேடிங்க.
இவங்களை யாரும் நம்பாதீங்க. இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையை சொன்னா உன் பல்ல நான் தட்டிருவேன். ஹே, என்னடா என்னை தள்ளுறியா நீ அப்படின்னு சொல்லி அடிச்சிருவாங்க. ஒரு பொம்பளையாச்சே பாக்குறேன். முதல்ல நிறுத்து. என் வீட்டுல ஸ்வீட் பொட்டேட்டோஸ் திருந அன்னைக்கு உன் காலம் உடைச்சிருக்கணும். விட்டது எங்க தப்பு? என்ன பாக்குற? நீதான் திருநன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? வீணா என் மேல பழிப்போட பாக்குறியா நீ? எதை வச்சு சொல்ற? உன்னோட கால் தடத்தை வச்சுதான் சொல்றேன். ஒன்ன மாதிரி ஷூ இந்த கிராமத்துல வேற யாருமே போட்டுல. அவ்வளவு கன்றாவியான ஷூ. மறைச்சா மட்டும் ஒண்ணு மறைஞ்சிருமா? போனா போதும் நாங்க விட்டு வச்சுட்டு இருக்கோம். ஓ, இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? 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 மரியாதை இங்க இருந்து ஓடி போயிடு. நீ எங்க கிராமத்துக்கு கிடைச்ச அசிங்கம். போயிடு இங்க இருந்து. அதோட இந்த எபிசோட் முடியுது. We will meet again. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.